வணக்கம். இது மருதம் ஆரி. உங்களுக்கு ஆரி ஒர்க்ல ஸ்பீட் வரலையா? எப்படி வந்து ஈஸியா ஸ்பீட் வந்து வர வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இத வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ஒரு டிப்ஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 ரூல்ஸ் தான் இருக்கு. இந்த ரூல்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்பீட வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஸ்பீடா பண்ணா தான் அதிகமான ப்ளவுஸ் வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்டின்னா, நீங்க அயர்ன் நீடில் தான் யூஸ் பண்ணணும். நீடில்ல அயர்ன் நீடில் தான் யூஸ் பண்ணணும். நீங்க டியூலிப் நீடில் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அதில ஸ்பீட வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அயர்ன் நீடில். இது பாருங்க. இது வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது பீடுக்கு யூஸ் பண்றது. இங்க பாருங்க. இது வந்து பீடுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட். இப்போ பீடுக்கு யூஸ் பண்றதுலே இந்த மாதிரி உங்களுக்கு மரத்துல கைப்பிடி வச்சுலாம் இருக்கு. இந்த மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபுல்லாவே அயர்ன்ல வரும். இந்த மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் யூஸ் பண்றது இதுதான். ஓகே நெக்ஸ்ட். இது பார்த்தீங்கன்னா, இதுதான் டியூலிப் நீடில். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல சரி அதாவது தட்டையா இருக்கும். இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்காது. அப்படியே நீங்க த்ரெட் சுத்தி யூஸ் பண்ணதுனால யூஸ் பண்ணலாம். ஆனாலுமே நீங்க பீடுக்கு யூஸ் பண்ணும்போது, இப்போ இது வந்து பீடோட நீடில். இது பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு 5 பீடு தான் இதில வந்து இன்சர்ட் பண்ண முடியும். 5 மேக்ஸிமம் 6 அவ்வளோதான். ஆனா, நீங்க இந்த நீடில்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய பீடு வந்து உங்களால இதில வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு பீடும் எப்படி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். த்ரெட் ஒர்க்கும் எப்படி ஸ்பீட வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன? நீங்க யூஸ் பண்றது இந்த நீடில் இல்ல, அயர்ன் நீடிலா தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். நீங்க அயர்ன் நீடில்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட்ட வந்து சுத்தி இருக்கணும். செகண்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அயர்ன் நீடில்ல நீங்க என்ன பண்ணியிருக்கணும், த்ரெட்ட வந்து சுத்தி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கையெல்லாம் வழுக்காது. நல்லா வந்து உங்களால ஸ்பீடா வந்து வொர்க் பண்ண முடியும். ஓகே. 3வது உங்களோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட ஃப்ரேம்ல துணிய வந்து நல்லா வந்து டைட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டைட்னா இப்ப பாருங்க. இப்படி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரம்ல சவுண்ட் வர மாரி சவுண்ட் வரணும். இதுதான் ஃபிட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல லூஸா இருந்துச்சு அப்படின்னா, உங்களால ஸ்பீடா வொர்க் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எல்லாமே வச்சிருந்தும், உங்ககிட்ட அயர்ன் நீடில் இருந்தும், நீங்க நூல சுத்தி வச்சிருந்தாலும், உங்களோட கிளாத் வந்து லூஸா இருந்துச்சு அப்படின்னா, உங்களால என்ன பண்ண முடியாது? உங்களோட ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸ்பீடாவும் போட முடியாது. ஓகே. நெக்ஸ்ட். ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். இந்த ரூல்ஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ரூல்ஸு. இத தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்ன அப்டின்னா, உங்களோட நீடில நீங்க எப்படி புடிக்கிறீங்கங்கிறது தான். ஓகேவா? உங்களோட நீடில் எப்படி இருக்கணும்? 90 டிகிரில இருக்கணும். இந்த மாதிரி தான் உங்களோட நீடில் இருக்கணும். நீடில இப்படி வளைச்சு இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட நீடில் எப்படி இருக்கணும்? 90 டிகிரில தான் நீங்க வொர்க் பண்ணணும். எப்படி வொர்க் பண்ணணும்? 90 டிகிரில தான் வொர்க் பண்ணணும். உங்களோட நீடில் சாயக்கூடாது. இங்க பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்து வொர்க் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. நம்ம இப்போ வந்து ஸ்பீடு வந்து எப்படி இதெல்லாம் வந்து ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன என்ன பண்ணணும்? அயர்ன் நீடில நீங்க யூஸ் பண்ணணும். செகண்ட் நீடில்ல நூல சுத்தணும். தேர்ட் என்ன பண்ணணும்? உங்களோட க்ளோத் வந்து நல்லா டைட்டா இருக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, உங்களோட நீடில் 90 டிகிரில இருக்கணும். எப்படி இருக்கணும்? உங்களோட நீடில் 90 டிகிரில இருக்கணும். அப்பனா தான் உங்களோட ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம பிராக்டிஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்படி பாருங்க. இந்த மாதிரி உங்களோட நீடில் பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க. இந்த மாதிரி முன்ன பின்ன, முன்ன பின்ன, முன்ன பின்ன. இந்த மாதிரி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த சுண்டு விரல் மட்டும் விட்டுடுங்க. மீதி எல்லா விரலையும் வச்சுட்டு, நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹாராவது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 4 டேஸ் பண்ணாலே போதும். உங்களோட ஸ்பீடோட இம்ப்ரூவ்மெண்ட்ட வந்து நீங்க உண்மையாவே பார்க்கலாம். இது சும்மா வந்து சொல்றதெல்லாம் இல்ல ஏமாத்துற வேலையும் இல்ல. வியூஸ்க்காக அந்த மாதிரிலாம் இல்ல. நான் இப்படி தான் என்னோட ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ, அத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறேன். பாருங்க 90 டிகிரில நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இந்த மாதிரி 90 டிகிரில வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. கையில பண்றீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரியுதுங்களா? நான் உள்ள இன்சர்ட் பண்றேன். பேக் ஃப்ரண்ட் உள்ள இன்சர்ட் பண்ணி பேக் ஃப்ரண்ட் இதுதான். ஓகே.
நான் இப்போ ஸ்பீட்லாம் எதுவுமே வைக்கல. நான் வந்து சாதாரணமா தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலா தான் காமிக்கிறேன். ஓகேவா? எந்த ஸ்பீடுமே இதுல கிடையாது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு 2 லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும். ஸோ அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணல. நான் ஸ்டிச் வந்து எப்படி 90 டிகிரியில் வச்சு போடுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்க. என்னோட நீடில் 90 டிகிரியில் தான் இருக்கு. ஓகேவா? தெரியுதா? 90 டிகிரியில் தான் இருக்கு. பார்த்துக்கோங்க. இப்படி வைக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி போடுறேன். ஓகேவா? துணியில உங்களோட கை வந்து படக்கூடாது. இந்த கிளாத்ல வந்து கை வந்து படக்கூடாது. பாருங்க. பேக் எடுத்து ஃப்ரண்ட், பேக் எடுத்து ஃப்ரண்ட், பேக் ஃப்ரண்ட். மேலே இருந்து நான் அதையே வந்து உங்களுக்கு மேலே இருந்து ஸ்பீட் காமிக்கிறேன் பாருங்க. நான் 90 டிகிரியில தான் வச்சிருக்கேன். நல்லா பாருங்க. பாருங்க. அதே மாதிரி கீழே இருந்து வந்து நமக்கு ஃப்ரீயா வரணும். அது ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க வந்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க த்ரெட்டை. தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த விரல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இங்க பேலன்ஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல துணியில வந்து படாம இருக்கிறதே வந்து நல்லது. இங்க பாருங்க. இப்படி நீங்க என்னோட கையோட மூவ்மெண்ட் மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதே மூவ்மெண்ட் தான். நான் இப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணி யூஸ் பண்றேன். இப்போ பீட் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். பீட எப்படி வந்து ஸ்பீடா நம்ம வந்து போடுறதுன்னு சொல்லிட்டு, நான் இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். பீடோட ஸ்பீட வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? நான் இப்போ இது வந்து அயர்ன் நீடில். இந்த அயர்ன் நீடில்லே வந்து பீடுக்கான நீடில். இதுல வந்து பீட வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகேவா?
இப்போ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வளைச்சி போட்டு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் 90 டிகிரியில தான் போடணும். இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எப்படி போடுவீங்க, நார்மலாக எப்படி போடுவீங்க, 2 பீடாக தான் நீங்கள் இப்படி போடுவீங்க இல்லையா? 2 பீடாக இப்படி இருந்து மேலே வந்து விடுவீங்க, 2 பீடாக விடுவீங்க. இப்படி தானே நீங்கள் வந்து போடுவீங்க. இப்போ பாருங்கள், இப்போது நான் எல்லாத்தையுமே இப்படி விட்டுடுறேன். விட்டுட்டு 2 பீடில் நீங்கள் வந்து ஒரு லாக் செயின் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்தது ஒரு செயின் ஸ்டிச். நல்லா கவனிங்க. நான் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு 2 மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சீக்கிரமாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நல்லா பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம 2 பீடாக தான் இந்த மாதிரி விட்டு போடுவோம். ஓகேவா? இப்போது நம்ம 2 பீடாக விட்டு போடாமல் நம்ம அப்படியே வந்து எல்லா பீடையும் வச்சுக்கிட்டு நான் 2 இது வந்து நல்லா இல்லை, அதனால நான் இதை எடுத்துடுறேன். ஓகே, அதே ஃபார்முலா தான். உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், பேக்கு ஃப்ரண்ட் எடுக்கிறோம். 90 டிகிரியில் தான் பண்ணணும். இந்த நீடிலும் 90 டிகிரியில் தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா இது 4ஆம் நம்பர் பீடு. இப்போது இதை நம்ம இந்த மாதிரி நம்மளோட பீட் இதில் எடுத்துக்கிட்டு பாருங்க. இப்போது நான் இதையுமே வந்து கையில் வந்து பிடிக்கல, ஒரு பீடாக தானே விடுவோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா பீடியும் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி போடணும். இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றா வந்து விட்டு போட்டு பழகியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக எப்படி போட்டுருவீங்க, இப்படி தான் போடுவீங்க. ஒன்றா விட்டு தான் போடுவீங்க இல்லையா? ஒன்றா விட்டு தான் நீங்கள் போடுவீங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே வந்து போட போகிறேன். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட நீடில் 90 டிகிரியில் இருக்கணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்பீட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நன்றி.